அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றியும் மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு முக்கிய சலுகைகள் பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாக என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டது என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். இனி வரும் நாட்கள்ல மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்பு பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதற்கட்டமாக இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான விலை கணிசமாக உயர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதாவது பெட்ரோல் மீதான விலை தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது ரூ. 3.14 உயர்த்தப்பட்டாங்க. மற்றும் டீசல் மீதான விலை ரூ. 3.11 உயர்த்தப்பட்டதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள்ல பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான விலை ரூ. 28 வரை உயரப்போகுதாம் என தற்போது மத்திய அரசு மிக முக்கியமான அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர். இதனை கேட்டவுடன் வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் 14ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது தென்மேற்கு பருவமழை தென்கிழக்கு அரபிடல் பகுதியிலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் சில பகுதியில் அந்தமான் கடல் பகுதி மற்றும் நிக்கோபார் தீவுகளிலும் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக நாளை நாட்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக டாஸ்மாக் கடைகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதாவது டாஸ்மாக் கடைகளை மூட கால அவகாசம் வேண்டும் என கட்டிட உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதற்காக 2 வாரங்கள் தற்போது கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது தமிழகத்தில் கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகே இருக்கக்கூடிய 500 மீட்டருக்கு அருகே இருக்கக்கூடிய டாஸ்மாக்கள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இதன் காரணமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதற்காக 2 வாரங்களுக்குள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என அதற்கான கால அவகாசமும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதற்கிடையே தற்போது டாஸ்மாக் கடை உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அறிவிக்கப்பட்டனர். இன்னும் அவர்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என தற்போது அவர்கள் தரப்பில் இருந்து கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மூடப்பட்டிருக்கும் டாஸ்மாக் கடைகள் வேறு ஒரு இடங்கள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என அவர்களுடைய கருத்தாக தற்போது உள்ளது. அடுத்தபடியாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படும்? அமைச்சர் சொன்ன முக்கியமான அறிவிப்பு. இனிவரும் நாட்கள்ல குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 மே மாதம் 5ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டாங்க. விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு ரூபாய் 2500 மாதம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. கடந்த ஆட்சியில் திமுக அரசு மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதி வர வைக்கப்பட்டாங்க. அதே போன்று இந்த மாதமும் மே மாதம் 5ஆம் தேதி வர வைக்கப்படுமா அப்படின்னு மக்களுடைய கருத்தாக உள்ளது. இந்த 1000 ரூபாய் வைத்து குறிப்பிட்ட நபர்கள் அவருடைய அத்தியாவசிய செலவுக்காக காத்திருப்பாங்க. இதற்காக தற்போது முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத கூடாது என்பதற்காக தற்போது ரூபாய் 1000 அவரவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதியாக ரூபாய் 2500 கொடுக்கப்பட்டதாக அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் எப்போது ரூபாய் 2500 கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னும் மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க. தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் நிதி பற்றாக்குறை காரணமாக ரூபாய் 2500 கொண்டு வருவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தகுதியான நபர்களுக்கு மட்டும் இந்த ரூபாய் 2500 கொண்டு சேர்க்கப்படும் என்பதற்காக தற்போது முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் தகுதியான நபர்கள், தகுதியற்ற நபர்கள் பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட்டனர். அந்த பட்டியல் தயார் செய்த பிறகு தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் 2500 கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் செய்திகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு 3 அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க.
அதாவது 3 முக்கிய கையெழுத்துகள் கொடுக்கப்பட்டாங்க. அதுல முதல் கையெழுத்தாக 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்பட வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அந்த 200 யூனிட் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா 500 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் கட்டாயம் இலவசமாக கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 200 யூனிட் இலவசமாக கொடுக்கப்பட மாட்டாதென தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் 499 யூனிட் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு 200 யூனிட் இலவசமாக வழங்கப்படும். அப்படி 200 யூனிட் இலவசமாக வழங்கப்பட்ட பிறகு மீதி 299 யூனிட்டுக்கு மட்டும் அவர்கள் பணம் செலுத்தினால் போதும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக போதைப் பொருள் ஒழிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க. தமிழகத்தில் பல்வேறு நபர்கள் போதையால் அடிமைப்பட்டு வந்திருக்காங்க. அதனால அந்த நபர்கள் மீண்டும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தற்போது இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். 3வது கட்டமாக பெண்களை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க. அதாவது சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க. இந்த சிங்கப்பெண் திட்டத்தின் மூலமாக பெண்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். எதற்காக அவர்கள் மீண்டும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த விஷயத்திற்காகவும் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை பாதுகாக்கும் வண்ணம் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் தற்போது சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு நபர்கள் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்தபடியாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கும் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பிக்கும் நபர்களுக்கும் பல்வேறு முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதாவது இதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் நபர்கள் காலதாமதம் ஏற்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அவர்களுக்கு கண்டிப்பாக விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் தற்போது தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் தற்போது புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டாங்க. அப்படி ரேஷன் அட்டை விண்ணப்பித்த பிறகு 2 மாதத்திற்குள் அவர்கள் புதிய ரேஷன் அட்டை பெற்றுக்கொள்ளும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் நாட்கள்ல ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களும் ரேஷன் அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ளும் நபர்களும் உடனடியாக அதை திருத்திக் கொள்ளும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்த 3 முதல் 6 மாதத்திற்குள் அவருடைய ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அவர்கள் கைரேகை கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அப்படி அவர்கள் கைரேகை பதிவு செய்யப்படவில்லை என்றால் உடனடியாக கைரேகை பதிவு செய்ய வேண்டும். கண்டிப்பாக காலதாமதம் ஏற்பட்டால் அவர்கள் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது அவர்கள் பெயர் ரேஷன் அட்டையிலிருந்து கட்டாயம் நீக்கப்படும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் தற்போது நிலப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2000 கொடுக்கப்பட்டு வராங்க. அந்த ரூபாய் 2000 கொடுக்கப்பட்டதுக்கு அதாவது 2500 ரூபாய் கொடுக்கப்படுறாங்க. அந்த ரூபாய் 2500 கொடுப்பதற்கு கட்டாயம் ஒரே ஒரு மிக முக்கியமான ஆவணம் என்னவென்றால் உங்களோட ரேஷன் கார்டு மட்டும்தான். அந்த ரேஷன் கார்டுல நீங்க எந்த ஒரு சிக்கலும் செய்யாமல் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக ரூபாய் 2500 கொடுக்கப்படும். அப்படி நீங்க ஏதாவது சிக்கல்கள் மேற்கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு 2500 கொடுக்கப்பட மாட்டாது. உங்களோட ரேஷன் அட்டையும் உங்களோட ஆதார் அட்டையும் இணைக்கப்பட வேண்டும். உங்களோட ஆதார் அட்டையும் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் இணைக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.